ஒரு சிறிய கதை. ரவி சோஃபாவில் உட்கார்ந்து போனை காதில் வைத்து வேலை விஷயமாக பேசிக் கொண்டிருந்தான். இன்னும் கொஞ்சம் நேரமாகும் சார் என்று சொல்லும்போதே அவன் நெற்றியில் வியர்வை. அதே நேரத்தில் சமையலறையிலிருந்து லக்ஷ்மி வந்தாள். அவள் முகத்தில் கோபம் கொப்பளித்தது. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வீட்டில் இருக்கும்போது போனை வச்சே இருக்காதே என்று விரல் காட்டி கத்தினாள். ரவி தலையை பிடித்துக்கொண்டு, இது ஆஃபீஸ் கால், இப்போ கட்டாயம் பேசணும் என்று மெதுவாக சொன்னான். ஆனால் லக்ஷ்மிக்கு அது காதில் விழவில்லை. ஆஃபீஸா முக்கியம் இல்ல வீடா முக்கியம் என்று அவள் கோபமாக கேட்டாள். அந்த சத்தத்தை கேட்டதும் பக்கத்து வீட்டிலிருந்த பாட்டி சிரித்துக்கொண்டே சொன்னார், 2 பேரும் சத்தம் குறைத்துக்கோங்க, வாழ்க்கைனா புரிதல்தான் முக்கியம். அந்த வார்த்தைகள் ரவிக்கும் லக்ஷ்மிக்கும் சற்று சிந்தனை கொடுத்தது. ரவி போனை விட்டு வைத்து, சரி, இனிமேல் வீட்டில் இருக்கும்போது வேலை கால் குறைத்துக்கிறேன் என்றான். லக்ஷ்மியும் சற்று அமைதியாகி, நானும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன் என்று சொன்னாள். அந்த நாள் முதல் அவர்களுடைய வீட்டில் சத்தம் குறைந்து பேசிக்கொள்ளும் பழக்கம் அதிகமானது. கோபம் குறைந்தால் குடும்பம் இனிமையாகும் என்பதை இருவரும் உணர்ந்தார்கள்.